மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு அறிவிப்பு. இன்று காலையில் நடந்த விவாதத்தின் போது மாண்புமிகு சிறுபான்மையினர்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிமின் அன்சாரி அவர்களும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி ஒரு வார்த்தையை சொல்லி இது அவை குறிப்பிட்ட நீக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புக்குரிய உறுப்பினர் தமிமின் அன்சாரி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நான் அதை படித்து பார்த்தேன். 2 உறுப்பினருமே அழைத்து அவர் என்ன பேசினார் என்பதை சுட்டி காட்டினேன். இதில் தவறு என்று என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்தேன். இருவரும் அது ஒப்புக்கொண்டார்கள். அவை குறிப்பு நீக்கி விடுவதில் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள். அந்த அடிப்படையிலும் விதிகளின் அடிப்படையிலும் அந்த குறிப்புகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு MM கோபீசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் எனது அறிமுக உரை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பழையன கழிதலும் புதுவன புகுதலும் காலத்தின் கட்டாயம். அந்த மாற்றத்தின் காலம் இன்று தமிழ்நாட்டில் உருவாகியுள்ளது. அந்த மாற்றத்திற்கு மதுரையின் தெற்கே சாட்சி. ஜல்லிக்கட்டிற்கு குரல் கொடுத்த ஜல்லிக்கட்டு நாயகன் வெற்றி தளபதிக்கு முதல் வணக்கம். அன்னை தமிழுக்கு 3 எழுத்து, அன்பு உறவு அப்பாவுக்கு 3 எழுத்து, அம்மாவிற்கு 3 எழுத்து. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். அது முடிந்த பின்பும் இவரின் பேச்சிருக்கும். இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கும். அந்த நாட்டில் என்றென்றும் இவர் பெயர் இருக்கும். அவர்தான் எங்கள் அண்ணன் திரு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், புரட்சி தளபதி. தமிழகத்தில் அன்பு அண்ணன் வெற்றிப்படை கொண்ட தளபதி விஜய் என்றும் மந்திரத்தை சொல்லி வணங்குகிறேன். இந்த சட்டசபை பல தலைவர்களை கண்டுள்ளது. அவர்கள் எல்லோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாகி உள்ளே நுழைந்து பின்பு முதலமைச்சர் எனும் அரியணை ஏறினார்கள். ஆனால் இந்த ஆண்டு இந்த 17வது சபையில் வித்தியாசமான தலைவரை கண்டுள்ளது. ஆம், இந்த சபையில் உள்ளே நுழையும் போதே மாண்புமிகு முதலமைச்சராக உள்ளே வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்த ஒரே தலைவர் நமது அன்பு அண்ணன் தளபதி அவர்களையே சாரும். பாரதிதாசனின் ஒரு சிறுவரி, ஒட்டப்பிர் ஆயிருக்கும் ஏழையப்பர் உதயரப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ. இதை நான் யாருக்காகவும் சொல்லவில்லை, புரிந்தவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகள் தான் ஆள முடியும் என்று பல ஆண்டுகளாக அரசியல் பிராண்டிங் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த பிராண்டை உடைப்பதில் ஸ்பெஷலிஸ்ட் தான் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த 17வது சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள். அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, மதுரை மக்களின் தீர்ப்பு எப்போதும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். எங்கள் மதுரை மக்கள் எங்கள் தளபதிக்கு வழங்கிய ஆதரவு 10 தொகுதிக்குள் 8 தொகுதிகளின் வெற்றியை அள்ளி கொடுத்துள்ளனர். கான்பிடன்ஸுக்கும் ஓவர் கான்பிடன்ஸுக்கும் ஒரே ஒரு சிறிய வித்தியாசம்தான். கான்பிடன்ஸ் இந்த சட்டசபையில் ஆளுங்கட்சியாக உட்கார்ந்திருக்கிறது. ஓவர் கான்பிடன்ஸ் நாம் தான் தேடி பார்க்க வேண்டும். நம்பிக்கை என்பது முதலில் நம்மீது நாம் வைப்பது. நம்மை நாமே நம்பவில்லை என்றால் மற்றவர்கள் நம்மை நம்ப மாட்டார்கள். அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய உதாரணம் எங்கள் தளபதி. வெகுஜன மக்கள் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் என்றால் அதை யாராலும் அணை போட்டு தடுக்க முடியாது. அதற்கு 2 உதாரணங்கள் இருக்கின்றன. ஒன்று ஜல்லிக்கட்டு புரட்சி, இன்னொன்று ஒரு விரல் புரட்சி. அந்த விரல் ஏற்படுத்திய மாற்றம் என்னவென்று தமிழ்நாடு பார்த்தது. நம்முடைய விசில் சத்தம் தமிழ்நாடு முழுதும் கேட்டது. வெற்றி என்றால் என்ன? வெற்றி என்பது எங்கள் கட்சியின் பெயரில் மட்டுமல்ல. வெற்றி என்பது பாதை எளிதாக இருப்பது அல்ல, தடைகளை தாண்டி புதிய பாதையை உருவாக்குவது. மார்க் யுவர் மார்க், மேக் யுவர் மார்க். இட்ஸ் விஜய் மார்க், இட்ஸ் வெற்றி தளபதி பாத். வெற்றி என்பது இலக்கை அடைவது மட்டுமல்ல, நாம் நடந்த பாதைக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்குவது. வெற்றி என்பது நம் செயலால் பிறர் வாழ்வில் ஏற்படும் ஒரு மாற்றத்தில் உள்ளது. எனவே இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி எனக்கு ஒரு அதிகாரம் அல்ல, மக்களுக்காக பணியாற்ற கிடைத்த ஒரு வாய்ப்பாகவே கருதுகிறேன். ஒரு சாதாரண ஏழை நெசவாளியின் மகனான என்னை இன்று சட்டமன்றத்தில் உறுப்பினராக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கும் எங்களுடைய வெற்றி தளபதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பசு தன் உடலை வருத்தி 1 லிட்டர் பாலை சுரக்க 100கணக்கான லிட்டர் ரத்தத்தை சுத்திகரிக்கிறது என்று கூறுவார்கள். அதை போலவே தமிழக வெற்றி கழகத்தின் லட்சக்கணக்கான உறுப்பினர்களை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்களை நேசித்து அவர்களின் திறமையை அறிந்து லட்சத்தை 1000ஆகவும் 1000ஐ 100ஆகவும் சுருக்கி எங்களை தாயுள்ளத்தோடு பரிசீலித்து இன்று எங்களை சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கிய எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024 தமிழக வெற்றி கழகத்தில் என்னை இணைத்து தோளோடு தோள் நின்ற அன்பு அண்ணன் விஜயன்பன் கல்லானை அவர்களுக்கும், பாசமிகு அமைச்சர் அண்ணன் CTR நிர்மல்குமார் அவர்களுக்கும்,
மற்றும் களப்பணியில் அன்பு பாராட்டி அவர்கள் செல்லும் இடங்களிலும் சமுதாயத்திலும் அவர் தம் தம்பியான எனக்கும் ஆதரவு கொடுங்கள் என்று குரல் கொடுத்த அன்றைய வேட்பாளர்கள், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் கார்த்திகேயன் மதுரை கிழக்கு, அண்ணன் முஸ்தபா மதுரை மத்தி, அண்ணன் SR தங்கப்பாண்டி மதுரை மேற்கு மற்றும் தெற்கு தொகுதியை சார்ந்த பகுதி செயலாளர்கள் மற்றும் வார்டு செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு உந்து சக்தியாக இருந்த என் மகன் திலக்ஷன் மற்றும் என் மனைவி லட்சுமி பிரியா, என்னை ஈன்ற தாய் திருமதி சாந்தி மோகன், தந்தை மல்லி மோகன், மேலும் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் மதுரையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ், மடிசியா, பில்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மதுரை சாப்டர், AMC, சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ், பிசினஸ் மாஸ்டர் கம்யூனியன் மற்றும் ரோட்டரி சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சான நன்றியினை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இந்த சட்டமன்றத்தில் ஒரு போஸ்ட்மேனாக இருக்க விரும்பவில்லை. என் தொகுதியில் இருந்து பிரச்சனைகளை இங்கு கொண்டு வந்து கடிதம் கொடுக்கும் பிரதிநிதியாக மட்டும் இருக்க விரும்பவில்லை. பிரச்சனையை அலசி ஆராய்ந்து உடனுக்குடன் தீர்வு காண முயற்சி செய்யும் பீப்பிள் சர்வெண்ட், மக்கள் சேவகனாக, மக்கள் காப்பாளனாக இருக்க விரும்புகிறேன். முடிந்தவரை முயற்சி செய், முடியும் வரை போராடு. இதுதான் என் நிலைப்பாடு. மதுரை தெற்கின் முக்கிய கோரிக்கைகள்: தெற்குவாசல் பகுதியில் உள்ள பாலத்தை உயர்மட்ட பாலத்தினாய் 2 அடுக்கு பாலம் அமைக்கும் வகையிலும் திட்டமிட வேண்டும். தெற்கு வாசல் பாலம் முதல் அவனியாபுரம் வரை ரோட்டை அகலப்படுத்தும் பணியினை மேற்கொண்டு இதன் மூலம் மதுரை நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும். குறிப்பாக நகரத்திலிருந்து விமான நிலையம் செல்லும் பயண நேரத்தையும் குறைக்க முடியும். எனவே இதற்கான விரிவான ஆய்வை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தங்களை சட்டப்பேரவை வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நெல்பேட்டை பகுதியில் இரவு நேரங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். சில நேரங்களில் ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. அப்பகுதியில் செயல்படும் வழக்கமான லாரி சேவைகளை நகரின் புறநகர் பகுதியில் ஒருங்கிணைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை பந்தடி ஏரியா, மகால் ஏரியா மற்றும் காமராஜபுரம், சின்னக்கண்மாய், செல்லூர், அரசமரம், டோபி காலனி ஆகிய இடங்களை சார்ந்த பலர் கடந்த 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு மேலாகவும் வசித்து வருகிறார்கள். இப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக பட்டாவுக்காக போராடி வருகின்றனர். பல கோப்புகளில் பெரும்பாலான பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அவற்றை விரைந்து பரிசீலித்து அனைத்து மக்களுக்கும் பட்டா வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் சந்தைப்பேட்டை டோபி காலனியில் கிட்டத்தட்ட 36க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த இடத்தில் வசித்து வருகின்றனர். அவர்களுடைய கோரிக்கை அந்த இடத்தில் கூட்டுப்பட்டா கொடுத்து அவர்களுக்கு வீட்டு வசதி வாரியம் சார்பாக வீடு கட்டித்தர வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அந்த கோரிக்கையினை கனிவுடன் பரிசீலித்து அதற்கு உரிய தீர்வை காணும்படி தங்கள் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை ஒரு சாதாரண நகரம் அல்ல. இது கோவில் நகரம், வரலாற்று நகரம், பண்பாட்டு நகரம், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம், அழகர் கோவில், தெப்பக்குளம், மடப்புறம், சமணர் படுக்கைகள், ஒத்தக்கடை உள்ளிட்ட வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை ஒருங்கிணைத்து ஒரு ஆன்மீக சுற்றுலா பயண திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வரும் பக்தர்கள் தங்குவதற்கு ஏற்ப மதுரை வில்லாபுரம் மற்றும் தெப்பக்குளம் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான, அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் பக்தர்கள் தங்கும் விடுதி அமைத்து தர ஆவண செய்ய வேண்டும் என்று அறநிலையத்துறை அமைச்சர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் மதுரையை சர்வதேச அளவிலான ஆன்மீக சுற்றுலா தலமாக வளர்க்க முடியும். இதற்கான ஒருங்கிணைந்த திட்டத்தை உருவாக்குமாறு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை இந்த பேரவையின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மதுரை தூங்கா நகரம். அந்த நகரத்திற்கு முதலில் மின்சார விளக்கு அமைத்து மதுரைக்கு ஒளி தந்த ஐயா LKT துளசிராம், மேலும் மதுரையின் காந்தி என்று அழைக்கப்படும் NMR சுப்பராமன் போன்ற சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று மக்களுக்காக செயல்பட்ட தியாகிகளுக்கு மணிமண்டபம் அமைத்து தர ஆவண செய்ய வேண்டும். சௌராஷ்டிரா மொழி மற்றும் மக்கள் மதுரையின் வரலாறு மற்றும் பண்பாட்டோடு நெருங்கிய தொடர்புடைய சௌராஷ்டிரா சமூக மக்களின் மொழி மற்றும் பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும். சிறுபான்மை நலவாரியத்தில் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்குவதையும் பரிசீலித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், மேலும் தமிழ்நாடு கற்றல் சட்டம் 2006 தொடர்பான சட்டப்பிரிவுகளின் அடிப்படையில் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது போன்ற இதர மொழி போன்ற தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் உள்ள 40 பள்ளிகளில் சௌராஷ்டிரா மொழியை தாய்மொழியாக அல்லது விருப்ப மொழி பாடமாக பள்ளிகளில் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அரசு ஆராய்ந்து அதற்கான கோப்புகளை பள்ளிக் கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் கனவை நினைவு கூறும் வகையில் மதுரையில் உலக தமிழ் சங்கம் சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு மதுரையின் மக்களின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடத்தி மதுரைக்கு பெருமை சேர்க்குமாறு தங்கள் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் தினந்தோறும் கலை பண்பாட்டு குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்றும் இதன் மூலமாக சுற்றுலா பயணிகள் திருமலை நாயக்கர் மகாலை மிகவும் நேசித்து பார்ப்பதற்கு வழிவகை ஏற்படும் என்பதை கூறி மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மலர் ஏற்றுமதி மையம் மதுரை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மலர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உரிய சந்தை கிடைக்க வேண்டும். அதற்காக மதுரையில் மலர் ஏற்றுமதி முனையம், தரப்பரிசோதனை மையம், குளிர்சாதன சேமிப்பு வசதி, பதப்படுத்தும் மையம் ஆகியவற்றை ஏற்படுத்த வேண்டும். மேலும் மலர்களை பதப்படுத்தி நறுமண திரவியங்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை அமைக்க அரசு ஊக்குவிக்க வேண்டும். இதன் மூலம் விவசாயிகளின் வருமானமும் இளைஞர்களின் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும். இயற்கை வள பாதுகாப்பு மதுரையின் மண்வளம், மலைவளம், நீர்வளம் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு எனது தொகுதி மக்கள் சார்பாகவும் மதுரை மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்ச்சி வேண்டும், ஆனால் அந்த வளர்ச்சி இயற்கையை அழித்து அல்ல, இயற்கையோடு இணைந்து இருக்க வேண்டும். இதற்கு முயற்சி எடுத்த இயற்கை வளத்துறை அமைச்சருக்கு பேரவையின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையை தமிழ்நாட்டின் 2ஆம் தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பேரவையின் வாயிலாக தங்கள் முன் வைக்கிறேன். இதற்கு மிகச்சிறந்த முன்மாதிரி நம் மதுரையிலேயே உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உருவாக்கப்பட்டதன் மூலம் தென் மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய நீதித்துறை தேவைகளுக்காக ஒவ்வொரு முறையும் சென்னைக்கு செல்ல வேண்டிய சிரமம் குறைந்துள்ளது. அதேபோன்று நிர்வாகத்துறையிலும் அதிகார பரவலாக்கம் தேவை. சென்னையில் மட்டுமே நிர்வாகத்தின் முக்கிய மையங்கள் குவிந்து கிடப்பதால் தென் மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு அரசு பணிகளுக்காக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. நீதித்துறையில் மதுரை கிளை உருவாக்க முடிந்தால் நிர்வாகத்துறையிலும் மதுரையை 2ஆம் நிர்வாக தலைநகராக உருவாக்க ஏன் முடியாது? தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடான விக்கிரவாண்டி மாநாட்டில் எங்கள் தங்க தளபதி அவர்கள் இது சம்பந்தமான தீர்மானத்தை நிறைவேற்றினார். இது சாத்தியமாகும் விரைவில் எங்கள் தளபதியின் ஆட்சியில். தென் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மதுரை ஒரு இயற்கையான நிர்வாக மையமாக செயல்படக்கூடிய திறன் கொண்டது. இதன் மூலம் மக்கள் நிர்வாகத்தை எளிதாக அணுக முடியும். தென் மாவட்டங்களின் தொழில் வளர்ச்சி வேகமடையும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், உள்கட்டமைப்புகள் மேம்படும், மதுரை விமான நிலையம், சாலை மற்றும் ரயில் போக்குவரத்தின் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மதுரைக்கு மெட்ரோ அவசியம், அதுவே எங்கள் மக்களின் லட்சியம். தளபதி அரசு நிறைவேற்றுவது நிச்சயம். சென்னைக்கு மாற்றாக இன்னொரு நகரத்தை உருவாக்குவது என்பது நோக்கமல்ல, தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை மக்களுக்கு இன்னும் நெருக்கமாக கொண்டு செல்வதே என்பதே நோக்கம். சென்னை தனது முக்கியத்துவத்தை தொடர்ந்து கொண்டிருக்கட்டும். மதுரை தென் தமிழ்நாட்டின் நிர்வாக வளர்ச்சிக்கான 2ஆம் மையமாக உருவாக்கட்டும். மதுரையில் சின்ன கம்மாய் என்ற ஒரு ஏரியா உள்ளது. அந்த ஏரியாவில் சின்ன கண்மாய், ஒரு கண்மாய் இருந்தது. அதற்கு பேரே சின்ன கண்மாய். இன்று அந்த சின்ன கண்மாயே மறைந்து விட்டது, காணாமல் போய்விட்டது. அந்த கண்மாவை தேடி எடுத்து தூர்வாரி அதில் நீர் நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதுரையில் கிருதுமால் வைகை ஆற்றுக்கு இணையாக கிருதுமால் ஆறு இல்ல கண்மாயை காணாம தேடி கண்டு பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. கிருதுமால் ஆற்றை சீரமைத்து அதன் மேல் நடைபாதை மற்றும் பொது இடமாக மாற்ற தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மதுரை சிஎம்ஆர் ரோட்டில் உள்ள ஜோசப் பூங்காவை பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பூங்காவாக மாற்ற ஆவண செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதுரையில் இருக்கும் பாலரங்காபுரம் அரசு மருத்துவமனை அடிப்படை வசதிகள் மேம்பாடு செய்து பல்நோக்கு மருத்துவமனையாக உயர்த்தி மக்கள் அனைவருக்கும் எளிதாக அரசு மருத்துவ சிகிச்சை கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். தொகுதி பிரச்சனை எல்லாம் நன்றி சொல்லலாம். நீங்க மதுரை தெற்கு தொகுதி சம்பந்தமான அனைத்து கோப்புகளும் தங்கள் வாயிலாக கொடுத்ததை நீங்கள் சட்டப்பேரவையில் ஏற்றுக்கொள்ள அனுமதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.